மக்களே, உங்களோட பேராதரவால் யூஎஸ்ஏ சீரீஸ் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கு, சப்ஸ்கிரைப் அப்போ அள்ளி தெளிங்க. கொஞ்சம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னா, இப்போ பிஎஸ்யூ கேம்பஸ் தாங்க. பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. யூனிவர்சிட்டி உள்ள வந்துட்டோம். எவ்வளோ பெரிய லான் ஏரியா பாருங்கள் நடுவில். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. அதாவது சைக்கிள் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அது கூட ஓட்டி நான் பார்க்கல. எங்கேனாவது ஒரு 2-3 சந்தில் அங்கங்கே நின்று இருந்தது. நிறைய சர்ச் இருக்குதுங்க இந்த ஏரியா. நம்ம நடந்து வரும்போதே இப்போ 3வது சர்ச் இது. அவ்வளோ சர்ச்சு நம்ம ஊரில் எப்படி சந்து கோயில் இருக்கோ இந்த ஊரில் அந்த மாதிரி சர்ச்சு நிறைய. இப்போ நம்ம கீழ்பட்ட கேம்பஸில் தான் இருக்கோம். பாருங்க, கொரியன் சிக்கனு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, டெல்லி ஜங்ஷன் இருக்குது பாருங்க. இந்த சைடில் போர்டு போட்டிருக்காங்க டெல்லி ஜங்ஷன். அதுக்கப்புறம் இங்கே கொரியன் சிக்கன் குசைன் அப்படின்னு போட்டிருக்கு. 3வது மலை ஏறி இறங்கியாச்சு. குன்று அங்கங்கே இப்படி மேலே மேலே கீழே மேலேன்னு போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் ரியல் சிட்டி மாதிரி இருக்குது கேம்பஸ்ஸு. பசங்க வந்து நிறைய கார் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்க பசங்களாம். நம்ம ஊர்லாம் பைக் யூஸ் பண்ணி பெரிய நினச்சிப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், சிம்பிளாக இருக்க பசங்க கூட கார் யூஸ் பண்ணுவாங்க போல். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் கிடைக்கும் போல். இங்கே கார்லாம் கொஞ்சம் நல்லா சீப்பான ப்ரைஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கிப்பாங்க போல். கார் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது போல் இங்கே. ஏன்னா வந்து ஏரியா லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி நல்லா வச்சுருக்கணும். கட்டாயம் வச்சுருந்தா தான் வேலைக்கு ஆகும் போல். சைக்கிள் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அது கூட ஓட்டி நான் பார்க்கல. எங்கேனாவது ஒரு 2-3 சந்தில் அங்கங்கே நின்று இருந்தது. அதுவும் மக்கள் ஓட்டி நான் பார்க்கல. இன்னும் பார்த்தா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லான் ஏரியாக்குள்ளே தான் ஒரு ஃபேமஸான ஒரு ஓல்டு இது மாதிரி மியூசியம் பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அது உள்ளே போய் பார்ப்போம். லான் ஏரியா உள்ள போனால் இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய சர்ச் இருக்குதுங்க இந்த ஏரியா. நம்ம நடந்து வரும்போதே இப்போ 3வது சர்ச் இது. அவ்வளோ சர்ச்சு நம்ம ஊரில் எப்படி சந்து கோயில் இருக்கோ இந்த ஊரில் அந்த மாதிரி சர்ச்சு நிறைய. ஆமாம், இவ்வளோ தடவை உள்ளே வந்துட்டோம். எஸ்டிடியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று, இது வந்து நல்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்க. இது வந்து பப்ளிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. நிறைய வந்து ப்ரைவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் நம்ம ஊரில் எப்படி காலேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல்லி வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி தான், ரிசர்ச் யூனிவர்சிட்டி. பாருங்கள், பப்ளிக் யூனிவர்சிட்டி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லொக்கேஷனு அவ்வளோ ரொம்ப ஹை ரேங்கிங்கான இதில் இருக்குன்றாங்க. தெய்வமே, வந்துட்டோம் கடைசியாக. எப்படியே ரீச் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் ரியல் யூனிவர்சிட்டி ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், யூனிவர்சிட்டி உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பெரிய லான் ஏரியா பாருங்கள் நடுவில். அவ்வளோ பெருசாக இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸு, சூப்பரில். இப்போ நம்ம அந்த ஓல்ட் பில்டிங் அந்த இடத்துல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன். அப்படியே திருப்பினேன்னா அந்த சைடு நம்ம கேம்பஸை பார்க்கலாம். ஐயோ, இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து முத்து மணி மாலை அது மாதிரி இருக்குங்களா. செம்மையாக இருக்குல்ல பாருங்க. ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, எல்லாமே ஒரிஜினலு பாருங்க. ஒரிஜினலாக கருகி போய் காஞ்சி போய் கிடக்கு. இதில் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க. இந்த யூனிவர்சிட்டியை பற்றி நான் சொல்லிட்டு வரும்போது ஹை ரேங்கிங்கில் இருக்குன்னு, ஆனால் எந்தெந்த ஃபீல்டுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு ஃபீல்ட்லேயும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மேஜராக இங்கே வந்து இன்ஜினியரிங் வந்து நல்ல ரேங்கிங்கில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸு, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு. பாருங்கள், நம்ம ஊரில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பெருசாக விவசாய நாடுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இவங்களும் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கே ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்கன்றது வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லை. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜ் சைடில் இருக்குங்க. இந்த இடம் ஃபிலடெல்ஃபியான்றதே நான் உங்களுக்கு போன வீடியோக்களில் காட்டியிருப்பேன். வெறும் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. வர வழியில் ஃபுல்லாக காடு தான். பஸ்ஸில் வந்தோம்னா அப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காட்டிடுறேன்.
பறந்துக்கிட்டு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு. ஆனால் இங்கே இருக்கு பாருங்க, இந்தமாரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஏதாவது நம்ம ரெண்ட் எடுத்தோம்னா தரமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ ப்ரைஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸ்பின்னா இங்கே பார்த்தீங்களா, ஆப் கீட் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். லான் ஏரியா தாங்க போய்கிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க, அந்த பில்டிங் காட்டுறாங்க. இந்த இடத்தாண்ட மவுண்ட் நிட்டானின்னு ஒரு பெரிய மலை இருக்குங்க. அந்த மலையில் வந்து மலை சிங்கம் இருந்துருக்குது. அதை வந்து நினைவு கூறும் விதமாக வந்து அதை வந்து வச்சுருக்காங்க. அந்த லோகோ தான் இந்த யூனிவர்சிட்டிலேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கான இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஆக்டிவ் மெம்பர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கிராஜுவேட் ஆகி போன அலுமினைஸ். அவ்வளோ அலுமினை இருக்காங்கன்றாங்க. அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிங்க இது. இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிறப்பான யூனிவர்சிட்டின்றத. நான் இந்த யூனிவர்சிட்டிக்கே மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ரியல் ஃபீலிங் கிடைக்கும். இங்கே பாருங்க, இதுதான் கொத்து கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், குருவி ஏதோ கூடு கட்டிக்கிருக்கு, கீழே விழுந்து போய் கிடக்கு. இதை பார்த்த உடனே என்னடா அதுன்னு மேலே பார்த்தா இப்படி நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. நல்லா பெரிய சைஸில் தான் இருக்குது. சாப்பிடக்கூடிய பழமானு தெரியல. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் விழுந்து போய் கிடக்கு. ஏய் பாருங்க, யாரும் சாப்பிட்டு கூட போட்டிருக்காங்க கொட்டையை. பாருங்கள், மண்சால் சாப்பிட்டாங்களா இல்லை மிருகம் ஏதாவது சாப்பிட்டான்னு தெரியல. ஆனால் கீழே விழுந்து போய் கிடக்குது. இலை சூப்பராக இருக்குங்க. இலை டிசைனை பாருங்கள், நல்லா விசிறி மாதிரி இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கா அப்புறம் ஒரு தம்பியா அங்கலான்னு தெரியல, ஓடிக்கிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குப்பை தொட்டி வந்து ஃபுல்லாக போய் கிடக்கு. அது கலெக்ட் பண்ணுவாங்க போல். அது ரெட் கலரில் இருக்கிறது வேறு ஏதோ போலங்க. அது என்னன்னு நம்ம கேட்டு பார்த்தா தான் தெரியும். பிளாக் கலரில் இருக்கிறது குப்பை தொட்டி தான், ஆனால் ரெட் கலரில் வேறு ஏதோ இருந்திருக்கு. அதுதான் அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் அதை குப்பை தொட்டின்னு நினச்சிட்டேன். அது என்னவா இருக்குன்றது நம்ம லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு பிக்சர் எடுத்து வச்சுட்டு கேட்டு பார்ப்பேன் யாராவது. இங்கே பாருங்க மக்களே, கேசல், உண்மையான கேசல் நான் இப்போ தான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை விட பெருசாக இருக்கும் போல். யூகே யூஎஸ்லேயும் இருக்கும் ஒரு சில இடங்களில். ஆனால் யூகேயில் நிறைய கேசல்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ரியலாக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. டிசைனாக கட்டுறாங்க வீடு. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது நான் இன்றைக்கி பார்த்தது. அதனால் உங்களுக்கு நான் நின்று காட்டுறேன் இந்த இடத்த பாருங்கள். மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம் வர வழியெல்லாம். ஓட்டு வீடு மாரி ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர். இது நல்லா இருக்குது, கிளாசிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ அப்படியே நடந்து ஹாமில்டன் அவென்யூ ஹைலேண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்டா. வீடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. அப்படின்னா இது உள்ளே போனால் நல்லாயிருக்கும் போல் பார்க்குறதுக்கு. நிறைய இந்தமாரி கேசல் மாரியான பில்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் போல். நல்லா ஹிஸ்டாரிக்கல். நம்ம வெளியில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து உள்ள பேக் டு யூனிவர்சிட்டி நான் உள்ள இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பீவர் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேடியமாக, செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெர்கே க்ரீமரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குதான். க்ரீமரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீமு இங்கே தான் டெவலப் பண்ணாங்க ஃபுட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்தமாரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள. நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இல்லாமல் உங்களுக்கு அடுத்த பாட்டும் வரும், ஓகேங்களா? அதனால சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ளீஸ் யூஸ் அதர் என்ட்ரன்சஸ் அப்படின்னு தெளிவாக போட்டாங்க.
இது வந்து பேக் சைடு போல், அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு போய் தான் பார்க்கணும். ஓகேங்களா, அப்படியே போவோம். நம்ம இந்த இடத்தாண்டு வந்து உங்களுக்கு மெயின் பில்டிங்கெல்லாம் காட்ட போகிறேன். அடுத்தடுத்து நீங்கள் பிஎஸ்யூன்னு போட்டிங்கனாலுமே, பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கனாலுமே கூகுளில் முதல்ல வந்து நிற்கிற ஒரு சில மெயினான லொக்கேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்தாண்ட காட்ட போகிறேன். அடுத்து பாருங்கள் எவ்வளோ அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இலையெல்லாம் அப்படியே சும்மா உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வியூ. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இந்த யூனிவர்சிட்டி உள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க இந்தமாரி ஒரு யூனிவர்சிட்டி, அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டி. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேம்பஸ் டூரு, லைப்ரரி உள்ளெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் இவங்களோட ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அவங்க ஃபுட்டுக்கு எப்படிலாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்துடும். ஓகேங்களா, அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்மள சேனல் அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிகிட்டே வந்துடுறேன்.